ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம சகுனி சித்ரா வந்துட்டு என்ன காரியம் நீ நிறைவேற்றணும்னு நினச்சியோ அதை சிறப்பாக முடிஞ்சிச்சா, இங்கேருந்து கிளம்ப முதல்ல மூஞ்ச காமிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம சகுனி சித்ராவை பார்த்தா. அதாவது வந்துட்டு விளக்க இவங்களே தள்ளி விட்டுட்டு விளக்க தள்ளி விட்டியே ஊருக்கே ஒப்பாரி வைக்காத கரையாக இந்த பொண்ணு கொத்தி விட்டுருச்சு. இந்த இவங்க கத்துறதை நினச்சி நம்ம காயத்ரி வேற ட்ரிகர் ஆகிட்டு இவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டுக்கு இந்த பூஜையில் மகா இருக்கவே கூடாது, ஏன் மருமகளுக்காக பண்ணுறது ஒரே ஒரு பிள்ளையை பேத்து வச்சு ஒரே ஒரு மருமகளை தேடின உனக்கே இவ்வளோ இருக்கும்போது மித்தவங்கெல்லாம் 2-3 மருமகளை கட்டிக்கிட்டு அவங்க படுற பாடு இருக்கே, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாமியாராக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஆட்டம் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, காயத்ரிக்கே கண்ணு தெரியல, கொஞ்சம் நாளாக காமாலையில் கண்ணு பறஞ்சிருச்சு, அதனால இந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் சகுனி சித்ரா, அப்பாடா எப்படியோ வீட்டில் டெய்லியும் ரகலை நடக்குதுப்பா, இது கொஞ்சம் நமக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணுது. இந்த மூவிலெல்லாம் காமிப்பாங்களேங்க சைக்கோ வில்லனுங்க, அதாவது அழுவிச்சு பார்த்தா காது குளிர கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு நெண்டி விட்டு பிரச்சனை இருந்தால் தான் வீட்டில் நல்லா இருக்க மாட்டுக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, குடும்பத்துக்குள்ள இப்படியும் ஒரு கேரக்டர் அப்படின்னு நினச்சிக்கணும். இன்னொரு பக்கம் சிறப்பான சம்பவத்தை இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சகுனி சித்ரா போயிட்டு அனாமிக்காட்ட நெண்டி விட இந்த பொண்ணு மூளையை கழட்டி மூளையில் வச்சிருச்சு போலங்க, எதையுமே யோசிக்காம முடிவு எடுக்குது. அதுக்கு ஒரு பிளான் பண்ணுது பாருங்க. அதாவது மகாவை வெளியே போக வைக்க ஒரு பிளானிங்கா, என்னம்மா பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்யை சொல்ல வைக்கணுமா. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க ஸ்டோர் ரூம் வராங்க. நம்ம மகா விழுவ போக வலிக்கு பிடிக்க சூர்யா ஐயே அப்படின்னு கோவத்தை வேற காமிக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ரொமான்ஸ் வச்சாங்களே, சந்தோஷப்படுறதை விட்டுட்டு கோவத்தை காமிக்கிறாங்க. ஓகே.